Hebron Ministries. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ப முடியாத அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிற சரி என்ற வசனங்கள் நம்ம வாசிப்போம். இன்றைக்கு இந்த மாதனுடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று. அதனால் ஆண்டவர் இந்த மாதம் நம்ம ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. சரி, வசனத்தை வாசிங்க, இந்த பகுதியை வாசிங்க. 34ஆம் அதிகாரத்தில், பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசம் அனைத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்சம் மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். ஹல்லேலூயா. இங்கே அருமையான ஒரு செய்தியை நம்ம ஆண்டவர் தேவன் நமக்கு சொல்லித்தர, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை என்ன பண்ணுறாரு, ஒரு மரண நாளை வைத்திருக்கின்றார், ஒரு ஊழிய நாளை வைத்திருக்கின்றார், சந்தோஷமான நாளை வைத்திருக்கின்றார். அப்பொழுது தேவனுடைய திட்டங்கள், தேவன் இந்த அருமையான மோசேயை கர்த்தர் 120 வயது உள்ளவனாய் ஆண்டவர் பார்க்கின்றார். 40 வருஷங்கள் பார்வோனிடத்திலும், 40 வருஷங்கள் வனாந்தரத்திலும், 40 வருஷங்கள் இஸ்ரவேல் புத்திரரையும் நடத்துகிற ஒரு நல்ல ஒரு லீடராக கர்த்தர் பார்க்குறார். அதனால் இந்த பகுதியில் 4 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த 4 காரியங்களை பாருங்கள். 4 காரியங்களை பார்க்கும்போது இந்த செய்தியினுடைய தலைப்பு கரேஜியஸ் லீடர், துணிச்சல் மிக்க தலைவர். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ஒரு துணிச்சல் மிக்க தலைவனா தலைவியா ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில சமயத்தில் குடும்பத்தில் யாரும் நடத்த முடியாது, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தை ஏற்று அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் தேவன் எந்த பிள்ளையோ எந்த மகளோ மகனோ தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை ஏற்று நடத்துகிற ஒரு துணிச்சலை ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் வறுமையை மாற்றத்தக்கதால் ஆண்டவரே, குழப்பத்தை மாற்றத்தக்கதாய் என்னை நீங்கள் உபயோகப்படுத்துங்க, நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்தாவின் சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுது தேவன் உங்களை ஒரு யோசிப்பு, அந்த 12 பிள்ளைங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, யாக்கோபுக்கு அந்த 12 பிள்ளைங்க ஒரு பிள்ளை பார்த்தீங்களா, அந்த குடும்பத்துடைய தலைவிதியை மாற்றி விடுகிறோம். அத்தனை நாட்கள் அந்த குடும்பத்தில் ஆடு மேய்ச்சிருந்த அந்த சந்ததியை ஒரு நாள் ராஜாவாக அரியணையில் ஆண்டவர் தேவனை அமர்த்தி விடுகின்றார். நினச்சி பார்க்க முடியுமானா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யாக்கோபுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்களை தருகிறார், சாப்பாடு கூட இல்லை. ஆனால் தேவன் ஒரே நிமிஷத்தில் ஒரு பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை புற தேசத்தில் ராஜாவாய் கர்த்தரை மாற்றி விடுகிறார். அதனால் எப்பொழுதுமே விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து செயல்படும். சரி, இதில் 4 காரியங்கள் மிக முக்கியம். ஒன்று ஊழியத்தினுடைய வெகுமதி. நீங்கள் செய்கிற ஊழியம் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து சபையில் ஆகட்டும், எல்லா வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், கட்டாயமாக நிச்சயமாக ஒரு வெகுமதியை கர்த்தர் வச்சுருப்பார். ரிவார்டுன்னு சொல்கிறாங்க, ரிவார்டு இல்லையா. பையன் ஒரு பொண்ணு ஒரு அவார்டு வாங்கியிருக்குது, அப்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷமாக என் பையன் அவார்டு வாங்கினான் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக. அதுபோல் ஆண்டவர் இப்போது நம்ம என்ன இருக்குது, ஆண்டவர் நம்முடைய அதுபோல் ஆண்டவருக்கு நீங்கள் அத்தனை பேரும் அவார்டு வாங்கணும். ஹல்லேலூயா. அவார்டு வின்னர்ஸாக இருக்கணும். சொல்லுங்கள், அவார்டு வின்னர்ஸாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய கருப்பு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் அப்போ நம்ம நல்லா எனர்ஜி இருக்கும்போது அவார்டு வயசான போது ரிவார்டு, கருவாடு இல்லை ரிவார்டு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரிவார்டு கொடுக்குற. ரிவார்டுன்னா வெகுமதி. வெகுமதினா எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டினீர்கள் அதை ஆண்டவர் கணக்கு பார்க்கணும். இங்கே பார்க்கும்பொழுது இந்த மோசே 40 வருஷங்கள் ஆண்டவரோடு கூட போகின்றான். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணார், அவனை மவுண்ட் நீபோ என்ற இடத்துக்கு அவனை அழைத்து செல்கிறார். எப்படி ஆதாம் தன்னுடைய ஆதாமுக்கு ஆண்டவர் பெண்ணை கொண்டு வந்தாரோ அதுபோல் ஒரு மரண ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்
மோசையை அழைத்து செல்கிற ஒரு அருமையான பகுதி. அப்படி நடந்து போகும்போது முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ உன்னுடைய மரண காலம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டார். அப்போ மனசு எப்படி வேதனையாக இருந்திருக்கும். அந்த மடையில் ஏறும்பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழும்பு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறிக்க போகிறோம், இன்னொரு கொஞ்சம் இத்தனை நாள் வந்தோமே, ஐயோ இவ்வளோ நடத்தணுமே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், நான் அடிச்சிட்டேன்னு அவனே அடிச்சுப்பான். அப்படியே என்னடா தப்பு பண்ணிட்டோமே, என்னடா தப்பு பண்ணிட்டோம். அந்த 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 இடம் வந்து அதிகமாக நொறுக்கி இருக்கும். நம்ம போல் எத்தனையோ முறை நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம தவறுகளை செய்து நாம் என்ன பண்ணிருப்போம், ஆண்டவர்கிட்ட மனம் நொந்த காரணங்கள் உண்டு. இவற்றை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை கொண்டு போயிட்டு இந்த மலையின் உச்சிக்கு கொண்டு போகிறாரு. அந்த வசனம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போது 4 காரியங்கள். இப்போ ஊழியத்தினுடைய வெகுமதி இல்லையா, ரிவார்ட் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்போ கடைசி வரையிலும் அவன் உண்மையாக இருக்கின்றான், அதுக்கு ஒரு வெகுமதியை கத்த தர்றாரு. முன்னால காண்பிக்கின்றார். அதில் பார்க்கும்பொழுது பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிற இடங்கள், சுதந்திரிக்க போகிற இடங்களை காண்பிக்கின்றாரு. 2வது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை சந்ததிக்கு கொடுக்கின்றார். அவனை பார்த்துட்டு சொல்கிறார், நீ கவலைப்படாத, நீ இவ்வளோ ஊழல் செய்தல்ல, உன்னுடைய சந்ததி அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள். 3வது சொல்கிறாரு, உன்னுடைய உண்மைக்காக நான் ஒரு வெகுமதியை தருவேன். என்னென்னா, உன்னை நானே அடக்கம் செய்வேன். என்ன பயங்கரமான காரியம் இல்லை? கர்த்தரே ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணது. புதிய ஏற்பாடு நாட்டில் ஆண்டவர் எல்லாத்தையும் உயிரோடு எழுப்பிட்டார். அதனால் உங்களை என்னை கர்த்தர் இப்பொழுது உயிரோடு எழுப்பிடுவார். ஆனால் அந்த சமயத்தில் அந்த அருமையான அந்த உண்மையில் அவர் இருந்து ஒரு பெரிய கடவுள் அவர் என்ன பண்ணுறார், ஃபியூனரல் சர்வீஸை நடத்துகிறார். 4வது காரியம், அவனை கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன செய்வ, நீ மரித்தாலும் கூட வாரிசுகளை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம 4 பேராக நம்ம அந்த சர்ச்சில் இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் அநேக வாரிசுகளை உங்களை கர்த்தர் தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாரிசுகள் தான் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சர்வீஸுகள் எல்லாம் தேவனை ஆராதிக்க தேவன் கொண்டு வந்தார். எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவர் தேவன் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருக்கார். சபைக்கு ஒழுங்காய் வர, கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர், அதுதான் உண்மை, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாரிசு. ஹல்லேலூயா. சரி, இந்த 4 காரியங்களை நம்ம இன்றைக்கு கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சரி, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நிறைய மவுண்ட் நீபோ என்ற ஒரு அருமையான மலைக்கு, அது மோவாப் பகுதியில் இருக்கிறது. மோவாப் பகுதியில் இருந்த அந்த மலையில் ஆண்டவருடைய வழி நடத்திட்டு வர்றார். எங்கேருந்து? ஈஜிப்துலேருந்து வர அந்த ரூட்டு நான் போயிருக்கிறேன். அந்த ரூட் நான் ஈஜிப்துலேருந்து வரும்பொழுது அந்த செங்கடல்லாம் தாண்டி வரும்பொழுது கரெக்டாக எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அதோடு ஈஸியாக வந்துடலாம், அது வராமல் சுற்றி எடுத்து மோவாப் வழியாக கொண்டு வர, மோவாப்போட நிறுத்திடுறார். அந்த ஜனத்தை நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கொடுமுடியிலிருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மவுண்ட் நீபோவில் ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காங்க, பெரிய டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பில் அங்கேருந்து பார்த்தா எவ்வளோ தூரம் தெரியுது. அங்கேருந்து 11 கிலோமீட்டர் இந்த ஜெரிகோ பட்டணம், 20 கிலோமீட்டர் ஜெருசலேம் பட்டணம். அந்த ஜெருசலேம் பட்டணம் வரலையும் ஓரளவுக்கு அது தெரியுது. நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன்னா கூட ஓரளவுக்கு தெரியுது. அந்த மலையை ஒருத்தர் அப்படியே வாங்கி அவர் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அந்த மலையை என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கென்று அவர் கொடுத்து விடுகிறார். அது முழுமையாக ரொம்ப அருமையான ஒரு சைட்டாக அது ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். ஆண்டவருடைய 1996 16ஆம் செஞ்சுரியிலேருந்து அது கொஞ்ச நாள் இருந்துச்சு. பிறகு அந்த மலையை அவங்க அதை பற்றி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எடுத்துட்டாங்க. 1993ஆம் ஆண்டு அவங்க ஃப்ரான்சிஸ்கன் என்ற ஒரு மனுஷன் அந்த இடத்த வாங்கி தேவனுக்கென்று அதை ஒரு டூரிஸ்ட் சைட்டாக கொடுத்துட்றாரு. ஆண்டவுடைய திட்டங்கள் இப்போ எத்தனை பேர் பாருங்கள், ஆண்டவுடைய அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் கட்டி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே மோசேயனுடைய பாடல்களை பாடுறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறது. அங்கேருந்து பார்க்கும்பொழுது கர்த்தர் அந்த மலையிலேருந்து பார்த்தா அந்த ஜெருசலேம் முழுவதும் தெரிகிறத பார்ப்போம். சரி, இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார் 31ஆம் அதிகாரத்தில் டியூட்ரானமி 31 பாருங்க. அங்கே பார்க்கும்பொழுது அவன் 14ஆம் வசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபத்திருக்கிறது, நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் நில்லுங்கள் என்றார்.
அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். 15 வாசிங்க. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக் கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு மரிக்கும் காலத்தை தேவன் சொல்றார். நீங்க வேதாகமத்தில் வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1, 2, 3 நாள் வாசிங்க பாருங்க. இங்கே ஒரு ராஜாவுக்கு மரிக்கும் காலம் தெரியல. அவன் கேட்டு அனுப்புகிறான். நேராக எல்லா கடவுள்கிட்டையும் போய் கேட்குறான். இது மாதிரி எக்ரோன் இருக்கிற கடவுள்கிட்ட போய் கேட்குறான், இது மாதிரி நான் எப்போ மரிப்பேன் என்று போய் கேளுங்க. அது வாசனம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அகசியா ராஜா ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசிய சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இப்போ போய் இவன் என்ன செய்கிறான்? அவன் வியாதிப்பட்டிருக்கான் ஒரு ராஜா. அவன் மரிக்கிற நாள், அவன் மரிப்பானா பிழைப்பானா ராஜாவுக்கு தெரியல. அப்போ இவன் என்ன செய்கிறான்? போயிட்டு கேளுன்னு சொல்கிறான். அவன் போகிறான். போன அப்போது எலியா எதிர்பட்டு அவன்கிட்ட சொல்லு, இந்த இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா, நீ வேற எக்ரோனின் தேவன்கிட்ட போகிற, கட்டில் விட்டே இறங்க மாட்டான்டா. கட்டில் விட்டு இறங்காம மரிப்பான் போய் சொல்லு. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அங்கே பார்த்தீங்களா, ஒரு ராஜாவுக்கு மரிக்க போகிற நேரம் தெரியல. ஆனால் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் கர்த்தர் நமக்கு என்று வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை வல்லமையாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவர் ஆதாமர் சொன்னார், என்ன சொல்றாரு? நீ புசிக்கும் நாளிலே சாவு. அதுபோல் சில சமயங்களில் தேவன் என்ன பண்ணுவார்? எச்சரிப்பை கர்த்தர் கொடுப்பார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை அனுதினமும் அருமையாய் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேட வேண்டும். அப்போ கர்த்தருடைய கரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வா, அங்கு நான் உன்னோடு கூட பேசுவேன். அப்போ ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் அவனோடு கூட பேசுகிறார். நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ மரிக்க போகின்றாய். எவ்வளோ கிளாரிட்டி பாருங்கள், எவ்வளோ அருமையான திட்டங்கள் பாருங்கள். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நமக்கு எந்த உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் அந்த உபத்திரவத்தில் என்ன செய்வார்? நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் ஒரு நாளும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. இப்போ இயேசு தன்னுடைய அருமையான இந்த புதிய ஏற்பாடு நாட்களில் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருக்கிற ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். அது வசனங்கள் ஆண்டுடைய. அப்போ 32ஆம் வசனம்லாம் வாசிக்கும் பொழுது அருமையான பாடல்களை அவன் பாடுகின்றான். வானங்களே செவி கொடுங்கள், பூமியே நான் பேசுவேன், பூமியே என் வாயின் வார்த்தைகளை கேள். மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளி புளியும் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆண்டவருடைய திட்டங்களெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்து, அதனால் அவன் மரிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் 31 சொல்கிறாரு நீ மரிக்க போகிறன்னு. 32ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அந்த இஸ்ரவேல் புத்தருக்கு அவர்களை நாம் தேற்றத்தக்கதாய் ஆற்றத்தக்கதாய் அழகான பாடல்களை எழுதுகின்றான். அநேகான வசனங்களை என்கரேஜ் பண்ணுறான். அவனை பற்றி கவலைப்படலை. மரணத்தை பற்றி அவனுக்கு தெரியும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் கர்த்தரோடு கூட இருக்கின்றான். ஹல்லேலூயா. அதனால் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமங்க. கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை தேவனுடைய கரத்திலே கொடுத்து விடுங்க. என் எதிர்காலம் உடைய கரங்கள் இருக்கு ஆண்டவரே, உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சரி, அவனுடைய கரமும் பரிசுத்த ஆவியின். அதனால்தான்
33ஆம் அதிகாரத்தில் எழுதுறான் பாருங்க. 33:2 பாருங்க. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி கர்த்தர் சீனாயிலிருந்து அவனோட ஹிஸ்டரியை சொல்றான் பாருங்க. என்ன அருமையா கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். சேயிலிருந்து அவருக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். 10000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவர்களுடைய வலது கரத்தில் புறப்பட்டது. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றான் பாருங்க. சீயோனிலிருந்து எழுந்தருளி அவன் பார்க்கறான். சீயோனில் அவர் எழுந்திருக்கிறத பார்க்குறான். அது அழகாக எழுதுறான். ஒவ்வொரு அதிகாரம் 31 அவர் சொல்ல மரணம் சம்பவிச்சு போச்சு அப்படின்னு சொல்லதுக்கு பிறகு 32 நீ இன்னும் உன்னுடைய ஆளுங்களோட படுத்துக்கொள்ள போற, பரிசுத்தவான் படுத்து எல்லாம் சொல்லி முடிச்சிடறாரு. இவன் எழுதுறான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் வீரமே வைராக்கியமே இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் அழகான பாடல் எழுதலாம். பாடல் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் 33 பார்த்தா ஆண்டவரை குறித்து எழுதலாம் பாருங்க. கர்த்தர் சீனாயில் இருந்து மவுண்ட் சீனா இல்லையா, அங்கே தானே ஆண்டவரை முகமுகமாக பார்க்குறாம்மா. சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயில் இருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமான. அப்போ இந்த பரிசுத்தவான்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. என்ன அழகாக என்ன எதுக்கு அதை காமிக்கிறாருன்னா, டேய் நீயும் கூட அந்த பரிசுத்தவான்களோட படுத்துக்கொள்ள போகிறாய். இத்தனை பரிசுத்தவான்கள் முன்னாடி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மரணம் குறித்து பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை ஆட்சி தேற்றுகிறார். அவர்களுக்கு அக்னிமயமான பிரமாணம் அவர் கரத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு. அதை இஸ்ரவேல் புத்திரர்களை எப்படி நடத்த வேண்டும். அப்புறம் அந்த இஸ்ரவேல் புத்திரர் மேலே இஸ்ரவேல் மனுஷன் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் மரணத்தை குறித்து பயப்படவே கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இந்த அருமையான வசனங்கள்லேருந்து கர்த்தர் அவரே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த காரியங்கள்லாம் காமிக்கிறார். எல்லா தான் புத்திரர் எல்லா இடங்களிலும் காமிக்கிறார். அவர் யூதா கோத்திரத்தை காமிக்கிறார். எல்லா இடங்களிலும் காமிச்சு அவர் எப்படியாக இந்த காரியங்களை அப்போது ஒரு நல்ல ஒரு அருமையான தியாலஜின்னு எழுதுகிறாரு. ஒரு ஜூயிஷ் இது அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவர் மோசேயை என்ன பண்ணாரா, அதில் வசனம் இருக்குது. நான் படித்தேன். அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அந்த இடங்களெல்லாம் காமிச்சாரான் கொண்டு போயிட்டு. அப்போ என்ன பண்ணார், அவனை ஆவியில் நிரம்ப வச்சு அவன் பாடி அங்கே தான் இருக்குது, மவுண்ட் நீபோவில் இருக்குது. ஆனால் அவனை என்ன பண்ணுறாரு, ஆவிக்குள்ளே யோவான் சொல்கிறான் பாருங்கள், நான் தரிசனங்களை பார்த்தேன். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை படிக்கும்பொழுது எனக்கு அது உண்மையாகவே அது உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நான் ஊழியத்துக்கு வந்த போது 1975 ஊழியத்துக்கு வந்தேன். 85 பரிசுத்தான அபிஷேகத்தை பெறும்பொழுது நான் நைட்டு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு இன்னும் அதிகமாக நீ ஈடுபட வேண்டும் சொல்லும்பொழுது அப்போது நான் என்ன நான் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். உபவாசம் வருது. அப்போ என் கரங்களை பிடிச்சிட்டு ஆண்டவர் அப்படியே ஒரு பறவை பறக்குமே, ஒரு ஈகிள் பறக்கிற மாதிரி என்னோட கூட அப்படியே எல்லா இடங்களையும் காமிக்கிறார். அதெல்லாம் நீ நோட்டில் எழுதிக்கோ, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அவற்றையெல்லாம் கண்கூடாகி நடந்ததை நான் பார்த்தேன். அதுபோல் ஆண்டவரோடு நீங்கள் போகிற அந்த அருமையான ஜேர்னி, அந்த பயணம் மிக மிக நேர்த்தியான ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவார்.